வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நெய் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. கடலை மாவு 1 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 2 கப். நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை போட்டுக்கலாம். போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா பச்சை வாசம் போகிற வரலும் வறுத்துக்கலாங்க. கடலை மாவு கலர் மாறக்கூடாது, அந்தளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாங்க. நெய்யை உருக்கி வச்சுக்கலாம் சூடு பண்ணி. இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு நம்ம இதே பேன்லேயே சர்க்கரை கொட்டி பாகு வச்சுக்கலாங்க. சர்க்கரை 1/2 கப், நீங்கள் வேணால் 2 கப் கூட வச்சுக்கலாம். தண்ணி 1/2 கப், நல்லா சர்க்கரை கரையட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவில் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணுங்க. இப்போ சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. அது வரலாம் நம்ம கிளறி விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பாகு பதம் எடுத்துக்கலாங்க. பாகு பதம் உதிர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கல நெய்யில் கலந்து வச்சுருக்கிற கடா மாவை ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இது அப்படியே லேசாக கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். லேசாக கொதி வருது, கெட்டியாகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ இந்த கடலை மாவு கலவை நெய்யை ஃபுல்லாக இழுத்துக்கும், உள்ளே இழுத்துக்கும். இப்போ நம்ம அந்த கடலை மாவு நெய்யை ஃபுல்லாக இழுத்து உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த மாவு கெட்டியாகிட்டு வருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தோம்னா உருட்டுற பதம் வரும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெய் தடவைன ட்ரேயில் எடுத்து கொட்டிக்கலாங்க. கொட்டி இதை நல்லா ஆற விடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஆறிடுச்சுனாக்கா பீஸ் போட வருங்க.
இந்த நெய்யே சரியாக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா 3 கப் நெய் கூட ஊற்றிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 3 கப் நெய் கூட ஊற்றிக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள். பீஸ் போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது. உங்களுக்கு பீஸ் போட வரல, கொலக்கலான் இருக்குது, பதம் முன்னாலேயே எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட திரும்ப பேனில் கொட்டி அடுப்பில் வச்சு நல்லா திரும்ப கலரி எடுத்து கொட்டி பீஸ் போட்டுக்கலாங்க. அப்போ கூட நல்லா தான் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போங்க சூப்பரான ரொம்ப சாஃப்டான கம்ம நெய் மணத்தோட நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. வாயில் வச்சாவே கரையுங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.